இந்த தோசை பார்த்தீங்கன்னா கடப்பா தோசைக்கு டஃப் கொடுக்கும். அதனால இது தக்காளி தோசையோ இல்லை கார தோசையோ கார அடை தோசையோ கிடையாது. இது ஒரு புதுவிதமான சில்லி கார்லிக் தோசை. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை செய்ய போகிறோம். நம்ம எப்பயும் தோசைக்கு சட்னி தொட்டு தான் சாப்பிடுவோம். இந்த தோசைக்கு சட்னியே தேவையில்லை, இது அப்படியே சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை. இது அதுக்காக பார்த்தீங்கன்னா கார தோசையோ அடை தோசையோ கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கிண்ணத்தில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதை சுட தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது அளவு போட்டுக்கலாம். 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 4 சின்ன பல்லாக இருக்குன்னா 4 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். 1/4 கப்பு இட்லி மாவு போட்டுக்கலாம். நம்ம டெய்லி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதாரண இட்லி மாவு தான். முடிஞ்ச அளவுக்கு புளிக்காத இட்லி மாவாக அன்றைக்கி அரைச்ச இட்லி மாவாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் போட்டுக்கலாம். இட்லி மாவு போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். தோசை கல் காஞ்சிருச்சு, எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றியாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இது வேகட்டும். வெந்தோடனே திருப்பி போடலாம். வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி கார்லிக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தட்டில் வச்சு பரிமாறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி கார்லிக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வெறும்னா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான சட்னி அரைச்சிருக்கேன். அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா சட்னி, கொய்யாக்காய் சட்னியில் அரைச்சிருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி கார்லிக் தோசையும் நான் போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.